தளபதி விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா நடிகை த்ரிஷா கிட்ட ஃபோன்ல பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லாட்டி அவங்க பேசியிருப்பாங்களாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான தகவல் இப்போ வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை அந்த வெளில பார்க்க போறோம். கடந்த ஒரு வார காலமாவே தளபதி விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அப்புறம் விஜய் இவங்களோட விவாகரத்தை பற்றின செய்தி தான் எந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப்பை ஓப்பன் பண்ணாலும் அதில் முதல் நியூஸாக வந்துகிட்டு இருக்கு. பத்தாயிரத்துக்கு கடந்த 2-3 நாட்களாகவே இவங்க 2 பேரும் சமரசமாக போறாங்க, அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்து வந்துட்டு இருக்கு அப்படிமா நியூஸ் வந்துச்சு. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. ஏப்ரல் 20ஆம் தேதி நடக்க போகிற ஹியரிங்க்கு முன்னாடியே அந்த நடிகை யாரு அப்படின்னு நானே ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு நோக்கத்தோடு தான் தளபதி விஜய் அவர்கள் நேற்று தயாரிப்பாளர் கல்பாத்தி அகரம் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காரு. அதுவும் நடிகை த்ரிஷா கூட ஒரு ஒன்றா இறங்கி காரில் வந்த விஷயம், 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டது, இது எல்லாமே சினிமா வட்டாரத்துலையும் அரசியல் வட்டாரத்துலையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தளபதி விஜயோட மனைவி சங்கீதா இருக்காங்கல்ல, அவங்க விவாகரத்து ஒன்று தாக்கல் பண்ணப்ப சொன்ன விஷயம் என்ன, தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவு இருக்கு, இதை பற்றி பலமுறை கண்டிச்சும் அவர் பெருசாக கேட்கல, எச்சரிக்கை கொடுத்தும் அது விடுற மாதிரி தெரியல, இதனால மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன், கடந்த ஒரு சில வருஷங்களாக பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க 2 பேருமே இப்படி ஒரு உறவுல இருக்காங்க அப்படின்னு மனைவி சொல்றாங்கல்ல, அந்த உறவுல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தன்னோட கணவர் விஜய் கிட்ட இவங்க கொடுத்த எச்சரிக்கை ஒரு வார்னிங் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த நடிகை கிட்டயுமே அவங்க கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கறதான் கேள்வி. ஆனா ஆரம்பத்துல அந்த நடிகை யாரு, அது த்ரிஷாங்கிற மாதிரி ஒரு வதந்தி பரவனாலும் அதுக்கப்புறம் இவங்க அந்த நடிகை அவங்க அந்த நடிகைங்கிற மாதிரி பல விஷயம் சர்வேட் ஆச்சு. இன்னொரு பக்கம் நேற்று அவர் ஈவெண்ட் அட்டன் பண்ணார்ல த்ரிஷா கூட, அதுக்கப்புறம் தான் இதை உறுதிப்படுத்துற மாதிரி எக்கச்சக்கமான இணையதளங்கள்லையும் எக்கச்சக்கமான சோஷியல் மீடியாக்கள்லையும் அந்த நியூஸ் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி முடிவை பண்ணிட்டாங்க. ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள்கிட்ட அவரோட மனைவி சங்கீதா இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் வேணாம்னு வார்னிங் கொடுத்த மாதிரி அந்த பிரபலமான நடிகை கிட்டையும் வார்னிங் கொடுத்துருப்பாங்களா, என்னோட கணவர் எனக்கு முக்கியம், எங்கள் வாழ்க்கை தனிப்பட்ட உலகமாக இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம், இதில் யாரும் தலையிட வேணாங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுத்தும் இதை தொடர்ந்து நீடிக்கிறதால தான் அவங்க செங்கல்பட்டு கோர்ட்லேயே இப்படிப்பட்ட மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. பலமுறை இதை பற்றி கண்டிச்சும் அவங்க கேட்குற மாதிரி தெரியல, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்குங்கிற விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, இதுக்கு முன்னாடி பல தரப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அது அந்த விஜய் தரப்பாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அவங்க சொல்லக்கூடிய அந்த நடிகையாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கு இடையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சு அவங்க அதை பற்றி கேட்கல மாதிரி தெரியல, திருத்திக்கிற மாதிரி தெரியலங்கிற விஷயத்துக்கு அப்புறம் தான் குடும்ப விஷயத்தை பொது விலைக்கு கொண்டு வரதுக்கு சங்கீதா முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயம் ரொம்ப ஸ்மூத்தாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தளபதி விஜய் கிட்ட ஃபோன் கால் பேசின மாதிரியே அந்த பிரபலமான நடிகை கிட்ட சங்கீதா ஃபோன் கால் பேசி அதை சுமூகமாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் டைரக்டாக என்ன நடக்க போகுதுன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி நடக்க போகிற ஹியரிங்கில் சங்கீதா தாக்கல் பண்ணிய மனு இருக்கு இல்லையா, அந்த மனு மீதான விசாரணை வரும்போது சங்கீதா ஆஜராகிற மாதிரியே விஜய் தரப்புலையும் ஆஜராகணும். அப்போ விஜய் மேலே போடப்பட்டிருக்கூடிய பழி இருக்குல்ல, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நீதிபதிகள் கண்டிப்பாக கோர்ட்டில் கேட்பாங்க. விவாகரத்து வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது எங்களுக்கு மனக்கசப்பு இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்கிறது வேற, ஒரு நடிகை கூட திருமணத்தை மீறிய உறவு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது அந்த இடத்துல அந்த நடிகை சம்மந்தப்பட்ட ஆதாரங்களை சங்கீதா வெளியிடுவாங்களா, அந்த நடிகை கிட்ட இவங்க பேசின அந்த ஃபோன் காலாக இருக்கட்டும் இதை பற்றி வெளியிடுவாங்களா அப்படி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.